வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம எந்த பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பேர் கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஈவி பைக்கு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேர் கிராண்ட் மேக்ஸு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கலர் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் நண்பா, செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவ் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் காம்பினேஷனோட, செம்மையாக இருக்குது. இந்த வண்டியோட லுக்கே உங்களுக்கு ராயல் லுக்காக இருக்கும். ஒரு அட்ராக்டிவாக வெளியே நிப்பாடி எடுத்து போனீங்கன்னா லேடிஸுக்கு இருந்தாலும் சரி, ஜென்ஸுக்கு இருந்தாலும் சரி, ஒரு ப்ரீமியம் லுக்கை தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆம்பேன்றது 20 இயர்ஸாக ட்ரஸ்டட் கம்பெனி. உங்களுக்கு வாரண்ட்டி எல்லாமே ஆரண்டி பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. லுக் வைஸ் ஓகேங்க, வண்டி சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை இந்த வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்கிற போகிறோம். ஹை லோன்னு 2 மோடு வந்துடும். நீங்கள் லோ மோடில் போடையில் 45 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஹை மாடல் ஓட்டில் உங்களுக்கு 70 கிலோமீட்டரோட டாப் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில். அதாவது லோ மாடலில் மைலேஜ் வந்து 120 கிளைம் பண்ணுறாங்க. ஹை மாடலில் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ். இந்த வண்டியில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். இதிலே ஓடோமீட்ரு, எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்ச் எல்லாமே காமிச்சிடும். ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் லைட்டும் வந்துடும், எல்இடி லைட் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு பாடி பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ஃபைபர் தான். ஒரு மெட்டாலிக் பெயிண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லுக்காகவே இருக்குது. அங்கேங்கே இந்த கோல்டன் அந்த ஸ்டிக்கர் நீங்கள் எல்லாமே நீட்டாக பண்ணிக்காங்க. இங்கே உங்களுக்கு 5.5 வோல்ட்டுக்கான ஃபோன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஹோல்டரோடு இருக்குது, ஃபோன் ஹோல்டரோட. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 120 கிலோ வெயிட் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேலோடு. ஸோ உங்களுக்கு வெயிட்டு எல்லாமே வச்சுக்கலாம், சிலிண்டரு எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கேரி பேக் ஹோல்டரு. நெக்ஸ்ட்டு சீட் ஸ்பேஸை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி அதிகமாகவே இருக்கும். மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி ஃபுல் ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட பேக் வியூ பாருங்கள். இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட் வருங்க. இந்த வண்டிக்கு பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டியோட வந்துடுறாங்க. லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அந்த பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. மோட்டருக்கு அப் மோட்டர் வந்துடும். இந்த மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு நாய்ஸே இருக்காது, நாய்ஸ் லெஸ்ஸு இந்த மோட்ரு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பேக் பெயிண்ட் தீமு. உங்களுக்கு சஸ்பென்ஷனை பொறுத்த டபுள் சஸ்பென்ஷனு, காடு மணி ரோட்டெல்லாம் எல்லாம் ஓட்டிக்கலாம். வில்லேஜ் ரோடு எல்லாம் செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் 5 வருஷம் பேட்டரி வாரண்டி, இல்லாட்டி உங்களுக்கு 75,000 கிலோமீட்டர் வர வாரண்டி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் வீலும் பாருங்கள். இந்த வண்டியில் சீட்டிங் பொசிஷன்லாம் அப்படியே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு க்ளீன் வியூ. ஒரு 5 ஃபீட் ஹைட்டில் கூட ஓட்டிக்கலாம். அவ்வளோ கிளியராக வண்டி ஒரு நீட்டாக இருக்குது. ஒரு ஹைட்டாக இந்த வண்டியோட வெயிட்னு பார்க்குறப்போ 100 கிலோ சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெயிட்லாகவும் இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை, நார்மல் வெயிட்டாக இருக்குது. இப்போ நிறையா பேர் வண்டி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் மாற்ற தேவையில்ல, பெட்ரோல் சார்ஜ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் தான் ஃபுல் சேவிங்ஸாக தான் வரும். இந்த வண்டியில் ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5 ஹவர்ஸ் இருக்குது சார்ஜிங் டைமுக்கு. இந்த பேட்டரிக்கான கெப்பாசிட்டி 5 ஹவர்ஸு சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரை உங்களுக்கு மைலேஜ் தருங்க. எத்தனை கிலோமீட்டர் தரும்னு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காமிச்சிடும். நீங்கள் அதை பொறுத்து ஓட்டிக்கலாம். இந்த வண்டியோட லுக் வந்து ரொம்ப ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். அதனால் உங்களுக்கு வெளியே நீங்கள் எடுத்து போனீங்கனாலே ஒரு எல்லாரும் கண்ணு இதில் இருக்கும். பின்னாடி இந்த ஹோல்டர்லாம் உங்களுக்கு ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்து நீட்டாக கொடுத்துட்டு பண்ணிட்டாங்க. என்னதான் உங்களுக்கு டிவிஎஸ், ஹீரோ அந்த கம்பெனிலாம் இப்போ லீடிங்கில் இருந்தாலுமே ஆம்பேர் சைட்லேருந்து பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ பெஸ்ட்டான ஆஃபர்ஸு, பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஆம்பேர் இப்போ நீட்டாக பண்ணிக்கிருக்காங்க. 20 இயர்ஸாக ட்ரஸ்டட் கம்பெனிங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இவங்களும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷோரூம்ஸ் 5 ஷோரூம்ஸ் சப் டீலர் எல்லாமே வச்சுருக்காங்க. மெயின் டீலர் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ட்ரஸ்டட் தான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ எலக்ட்ரிக் வண்டி எடுத்தால் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வந்துடுமோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை, வராது. 5 இயர்ஸ் வாரண்டி, ஃபுல் வாரண்டி வந்துடும் இந்த வண்டிக்கு. 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மோட்ரு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே வாரண்டி வந்துடும். முன்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து போர்க் சஸ்பென்ஷன் தான். உங்களுக்கு அந்த எந்த கம்ப்ளைண்ட் வர லோடு எல்லாமே கெப்பாசிட்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்துக்கும் கீழே நான் ஒரு டீலர் நம்பர் தரேன், அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.